எல்லா விஷயத்துக்கும் பயப்படுறவங்களா? லைக் ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், ஃபியர் ஆஃப் லெட் கோ, ஃபியர் ஆஃப் ஏதாவது ஒருத்தர்ட்ட பேசுறதுக்கே, ஃபியர் ஆஃப் மேக்கிங் மிஸ்டேக், ஃபியர் ஆஃப் ஒரு வெளியில போறதுக்கு, ஒரு அவுட்டோருக்கு ஒரு ட்ரிப்புக்குலாம் தனியா சோலோவா போறதுக்கு, எனிதிங் எல்லாத்துக்குமே ஒரு சில பேர் வந்து பயப்பாங்க. ஒரு சில பேத்துக்கு ஒரு சில விஷயத்துக்கு ரொம்ப பெரிய பயம் இருக்கும். இந்த மாரி அடிக்கடி பயப்படுறவங்களா நீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு தான். நான் ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். ஜஸ்ட் அதில என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஃபியர் வருது அப்டின்னா, அந்த ஃபியர் மேல நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஏன் வருது? எதுக்கு வருது? அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். செகண்ட், அந்த ஃபியர் வர திங்ஸ் எல்லாம் அந்தந்த அ ப்ராப்ளம்ஸ்க்கு மேல வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அத பண்ண ஆரம்பிக்கணும். இப்ப வந்து ஒரு லைக் இப்ப உங்களால வெளியில போகுறதுக்கு பயம் அப்படின்னு ஒரு பயம் இருக்குன்னு வையுங்களேன். ஒரு தனியா எங்கேயாவது போறதுக்கு பயம் அப்படின்னா, அத செய்ய ஆரம்பிக்கணும் நம்ம. செய்ய, 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 செய்ய அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமா போகும். எனக்கு என்னோட லைஃப் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எனக்கு இங்கிலீஷ் பேசுறதுக்கு பயம். ஈவன் தோ நம்ம பேசுறதுக்கு தெரியும். இங்கிலீஷ் படிச்சிருக்கோம். எல்லாமே தெரியும். பட் பேசுறதுக்கு பயம் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம வேற ஃபாரின் கண்ட்ரிக்கு மூவ் ஆகும்போது, வெளியில போயி ஒரு 4 சென்டென்ஸ ஒருத்தர்கிட்ட பேசி பழகுறதுக்கு பயம் இருந்தது. தென் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த பயத்திலேருந்து நம்ம வெளியில வரணும்னு எஃபோர்ட் போட்டேன். 2, 3 இயர்ஸ் ஆஃப் பிராக்டிஸ். இப்போ ஒரு 50% என்னால வெளியில போய் கம்யூனிகேட் பண்ண முடியுது. எஸ். ஒரு ஃபியர் வந்துச்சுன்னா, அந்த ஃபியர இருக்கிற எல்லா திங்ஸையும் பண்ண ஆரம்பிக்கணும் நம்ம. அதுலேருந்து வெளியில ஓடறக்கு பார்க்கக்கூடாது. அத பண்ணாம விடக்கூடாது. என்னென்ன விஷயத்துல பயம் இருக்குன்னு லிஸ்ட் டவுன் பண்ணி, ஒவ்வொரு ஃபியர் மேலயும் ஒவ்வொரு மந்த்லயும் அட்லீஸ்ட் ஒரு 10-20% போட்டுட்டே வாங்க. சீரியஸா பாருங்க. 1 ஆர் 2 இயர்ஸ்ல கண்டிப்பா ப்ரோகிரஸ் இருக்கும். அந்த பயத்தோட லெவல் கம்மியாயிருக்கும். நான் ஃபுல்லா பயம் போயிடுன்னு நான் சொல்ல வரல. அந்த பயத்தோட லெவல் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகி, உங்களுக்கே லைட்டரா ஃபீல் பண்ணுவீங்க. மெயினா நம்ம ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மென்ட்க்கு நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். எப்பவுமே அந்த பயம் நெறைய பேருக்கு இருக்கு. அத கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உடைக்கணும். அதுலேருந்து வெளில வர்றதுக்கான எதுக்கெல்லாம் நீங்க பயக்கிறீங்களோ, ஜட்ஜ் பண்ணிருவாங்கன்னு அந்த விஷயத்த பண்ணுங்க. கண்டிப்பா அதுலேருந்து வெளில வந்துருவீங்க. ஒன் லைஃப், ஒன் சான்ஸ்.